இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி பெருமை மாறு தட்டிப்பாங்க அப்படின்னா, என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. என்னன்னா எதுவுமே எதுவுமே வெளில போமாட்டா, வரமாட்டா. நாங்க சொல்றதா கேட்பா. அதாவது யார் கூடயும் பேச மாட்டா, எதுவுமே சொல்றாங்க. இதே ஒரு பையன பெத்தவங்கள எடுத்துக்கோங்க. என் பையன்லாம் ரொம்ப நல்லவங்க. என்னது அந்த சொல்லலாம், பொண்ண பார்த்தா மண்ண பார்க்குற பையங்க. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அத தாண்டி என்ன ஃபால்ட்ன்னு கண்டுபிடிங்க. நீங்க வந்து சும்மா சும்மா சப்போர்ட் பண்ண இன்னும் தலையில கிரீடம் தூக்கி வச்ச மாதிரி ஆயிடும். தாண்டி சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்க தவறு பண்ணியா தப்புன்னு புரிய வச்சு அதுக்கான பனிஷ்மென்ட் குடுக்கணும். இப்ப எப்படி சொல்லுவோம் சின்ன வயசுல குழந்தைங்க அழும்போது எல்லாம் குடுத்துட்டா கிடைக்குது. மேல 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துரும். நம்ம இப்படி கொண்டு வரலாமே. இப்ப நம்ப இந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க. டிரைவிங் கான்செப்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பையன் அதாவது எல்எல்ஆர் சின்ன வயசுல 17 வயசு கம்மியா ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆனா பேரண்ட்ஸும் பொறுப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு. Yes. அதையும் இங்க கொண்டு வரலாமே. ஏன்னா நம்ம கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிமோனியல் விஷயம் எடுத்துக்கோங்களேன். ஒரு பையன் ரொம்ப ஒரு பொண்ணை அடிச்சு துன்புறுத்தி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றானா மேபி அவங்க பேரண்ட்ஸ் அப்படி இருந்திருக்கலாம். அவங்க அப்பா ரொம்ப டாமினேட்டிங்கா இருந்திருக்கலாம். தாத்தா ரொம்ப டாமினேட்டிங்கா இருந்திருக்கலாம். அப்ப அதை பார்த்து வளர்ற பையன் அதே விஷயத்த தான் திரும்ப பண்ணுவான். திரும்ப திரும்ப நானுமே சொல்ற விஷயம் அதுதான். ஈக்குவலா பொண்ணு பையன் ஜெண்டர் நியூட்ரலிட்டி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் பேசுறதுக்கு பதிலா முன்னாடியே பேசலாம்.